வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். அகைன் ஒன்ஸ் அகைன் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிட்டோம். நோ ப்ராப்ளம். சார் லெட்ஸ் ஜம்ப் இன்டு அவர் கிளாஸ். டைம் இல்ல. ஸோ ஐ வில் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். என்ன டவுட் இன்னைக்கு மார்க்கெட்ல உங்களால ம பார்த்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது? யூ கேன் ஓப்பன் அண்ட் ஸ்பீக். நோ இஷ்யூஸ். நான் பேசி கேட்குதா? யா. என்ன டவுட் உங்களுக்கு? என்ன என்ன டவுட்ல இருக்கீங்க? ஏதாவது கன்ஃப்யூஷன் இருக்கா? மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சு? என்ன ரியாக்ஷன் கொடுத்தது? என்ன படிக்க முடிஞ்சது உங்களால? ம். 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 Mm, nothing wrong. Okay. Okay. Anybody else? Hi, Mani. Good evening. சொல்லுங்க. டீமுக்கு புதுசெல்லாம் கிடையாது. நீங்க பிளேயர் தான். We have a lot of interaction in this group. அவ்வளோதான். ஓகே. டோன்ட் வரி. இங்க புதுசா மான் கராத்தெல்லாம் கத்துக் கொடுக்க போறது கிடையாது. ஆ. கரெக்ட் தானேங்க? சிரிக்கிறாரு பாருங்க நம்ம ஆளு. சார் அந்த படம் என்ன சார் இங்கிலீஷ்ல இருந்து இந்த படம் என்ன சார் தமிழ்ல இருக்குன்னு சொல்லாதீங்க. டப்பிங் தான். வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா படத்துல கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும். அதுல ஷூட்டிங் எடுக்கும்போது அந்த அழுவுறது, இந்த கிளிசரின் தடவுறதெல்லாம் பெருசா தெரியாது. இங்க அதெல்லாம் தெரியும். ஓகே. ஸோ இது எத்தன பேர் நோட்டீஸ் பண்ணீங்க? எதனால இந்த ட்ரேட் நம்ம இனிஷியேட் பண்ணணும்னு? யாருக்கும் இந்த டவுட் வரலையா? யாருக்குமே இந்த டவுட் வரலையா? கொஞ்ச நாளாவே வாட்ச் லிஸ்ட்ல இருக்குது. அது ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்கு. சரியா? ஆல்ரெடி நம்ம இந்த குவார்ட்டருக்கு இந்த போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் நல்லா இருக்கும்னு சொல்லி பேசியிருந்தோம். தட் இஸ் டிஃபரெண்ட் ஸ்டோரி. பட் இன்னைக்கு பர்பஸா மார்க்கெட் நெகட்டிவா இருக்கும்போது ஏன் இத பார்க்க சொன்னேன்? எனிபடி எல்ஸ்? ஓகே. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஓப்பனிங்லாம் ஆகல. போல்ஸ்டார் நெகட்டிவ், பட் பையிங் பிரஷர் இருந்தது. தெரியுதா? எஸ் ஆர் நோ? மத்தவங்களுக்குலாம் புரியுதா? இல்ல. ஹி ஹாஸ் ஆஸ்கிங் ரைட் கொஸ்டின். இருங்க புரிய வைக்கிறேன் இருங்க. யூசுவலா நம்மளுடைய ஹெச்டிவி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம எந்த கேண்டில் மார்க் பண்ணிப்போம்? ஸோ போல்ஸ்டார் ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேலே தானே பார்ப்போம். போல்ஸ்டார் ஓப்பன் ஆன இடம் எது? க்ளோஸ் எங்கேயா இருக்கு? ஸோ அப்போ ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆயிருக்கா? நேரத்தில் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆயிருக்கு. நான் ஹெச்டிவினாலும் நம்ம நிஃப்டியே வந்து ஜஸ்ட் ட்ரெண்ட் செட்டராக தான் பார்ப்போம். எந்த பக்கம் போகிறாரு அது மூடு என்னன்னு தான் பார்ப்போம். நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறது அட்வைசபிள் கிடையாது. கரெக்டா? ஓகே. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இந்த லெவல் பிரேக் ஆனோடனே இந்த லைன் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஸ்விங்கு. ஆரஞ்சு லைன். கிளியரா? எல்லாருக்குமே புரியுதா? ஓகே. ஸோ ஸ்விங் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்விங் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அடுத்தது ஃபர்ஸ்ட் 2 க்ரீன் இங்கே தான் கட்டாக கீழே வந்திருக்கு. கரெக்டா? அப்போ இன்னைக்கு டே படி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே தான் ஹிட் ஆயிருக்கு. கரெக்டா? இதுக்கப்புறம் பையர் அட்டன் பண்ணியிருக்காங்க இங்கே. கண்ணுக்கு தெரியுதா? திருப்பி கீழே வந்திருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் அப்போ இங்கே 2 க்ரீன் வரலையான்னு கேட்கலாம். கரெக்டா? இந்த க்ரீன் பையர் ஸ்ட்ரென்த்தில் தான் இருந்திருக்கு. கீழே வரல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனது இந்த இடம் தான். இது எல்லாமே பையிங் ஸ்ட்ரென்த் தான்.
செல்லர் இங்கே தான் ஃபஸ்ட்டு டாமினேட் பண்ணார் மார்க்கெட்டை, தெரியுதா? ஸோ இது டச் ஆன உடனே ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெட் கலர் கோடு வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்விங் வரையும் போது இங்கேருந்து இங்கே போயிருக்கு. இது ஏன் சார் எடுத்தீங்கன்னா, இங்கே 2 க்ரீன் இருக்குது பாருங்க. அதனால இது பெட்டர், இங்கே எடுத்தால் சேஃபாக இருக்கும். ஏன்னா இதான் ஸ்விங்கோட பர்ஃபெக்ட் கட்டு. கிளியர்? ஸோ பர்ஃபெக்ட் கட்டு மேலே போகும்போது திருப்பி மார்க்கெட் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல இன்னொரு கேண்டிலோ இன்னொரு ரெட்டோ க்ரீனோ ஃபார்ம் ஆகி மேலே போயிருந்ததுனாக்கா இந்த லெவலில் மாதிரி ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிடும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆச்சு, தெரியுதா? அப்போ செல்லர்ஸ் வரும்போது பையர் எங்கே பார்ப்போம், செல்லர் எங்கே பார்ப்போம். இவர் யாரு? இவர் யாரு? என்ன கலர் கேண்டில் இது? ரெட் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு? ஓகே, இது எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த லெவல் பாருங்க, பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. இந்த இடம் ஒரு ட்ராஜடி லைன்னு, அந்த ட்ராஜடியை பீட் பண்ணாமல் தான் கீழே வந்திருக்கு. அப்போ அகைன் ஒரு இடத்துல பையர்ஸ் உள்ளே ஃபார்ம் ஆகிறாங்க. பிகாஸ் பையருடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகணும்னா எதை பிரேக் பண்ணணும்? Z2 கிட்ட வந்தோடனே இன்ட்ரெஸ்ட் லெவல் மாறிடுச்சு, கரெக்டா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர் ஸ்ட்ரென்த் இன்டியூஸ் ஆயிருக்கு, தெரியுதா? எதனால் பையர் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆயிருக்கு? நான் சொல்கிறது அப்படியே எஸ்ன்னு சொல்லக்கூடாதுல்ல. யூ ஷுட் ஆஸ்க் சம் கொஷின்ஸ் இல்லையா? கரெக்ட்னா ரீசன் சொல்லுங்கள். சி எஸ் ப்ளீஸ், எனிபடி ஆஸ்கிங் சம் டவுட். ஸோ ஃபார் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஏன் எடுத்துன்னு யாரும் கேட்கல. நிஃப்டி திரும்பிச்சின்னு சொன்னேன்றீங்க. ஓகே, நிஃப்டி இந்த இடத்துல திரும்புறதுக்கான காரணம் மீண்டும் தெரிஞ்சுங்க. இந்த செட்டப் உங்களுக்கு தெரியலனா மறுபடியும் சொல்லித்தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பையர்ஸ் மொத்தமே கீழே தான் வருவாங்க. அதுவும் முக்கியமான லெவல்ஸ் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் பாயிண்ட் வரும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். மல்டிபிள் டைம்ஸ் இதை சொல்லியிருக்கேன், கரெக்டாக? ஸோ இந்த லெவலில் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக 2 ரெட்டு கட் ஆகி 2 க்ரீன் வந்தது. அந்த இந்த க்ரீன் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணதை வந்து மேலே பிரேக் பண்ணல, கீழே பிரேக் பண்ணிச்சு. கிளியரா? எஸ் ஆர் நோ? ஓகே, ஸோ இந்த இடத்துல மறுபடியும் பார்த்தீங்கன்னா பையர் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகும். அப்போ டேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக பையர்ஸோட ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகிருக்கு இந்த இடத்துல, கரெக்ட்? அப்போ இந்த பையர் ஸ்ட்ரென்த் இண்டிகேட். ஸோ சென்டிமெண்ட் படி மார்க்கெட்டு நேற்று கம்ப்ளீட்டாக இதுக்கு கீழே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஹெச்டிவி ஃபார்மேஷன் ஆயிருக்கு, கரெக்ட்? We can anticipate market most probably, if I am not wrong. ஸோ ஆல்ரெடி லோயர் லோ ஃபார்மேஷன், ஹையர் லோ ஃபார்மேஷனில் வந்துச்சு, தெரியுதா? தெரியுதா இல்லையா? ஸோ நிஃப்டி ஃபர்ஸ்ட் டைமாக டெய்லி பேட்டர்னில் கம்ஃபர்டபுள் கட்டாகி க்ளோஸ் ஆகிருக்கு, கரெக்டா? புரியுதா எல்லாருக்கும்? இதுவே ரெட் கேண்டில் இருந்ததுன்னா இந்த கேண்டில் ஆல்மோஸ்ட் ஒரு ரிதம் செட்டாக இருக்கும். 2 செல்லர் வந்துட்டாங்க. அடுத்தது என்ன, ப்ரெஷர் பில்ட் ஆக போதா இல்லை மார்க்கெட் லைக்லி இங்கேருந்து திரும்ப போதா? பட் இப்போ எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறான் பாருங்க மார்க்கெட்டை. ஸ்ட்ரென்த்து தெரியலன்ற அளவுக்கு உங்களை நிப்பாட்டுறான் கொண்டு வந்து. அதான் ரியல் டெஸ்ட்டு. ஸ்ட்ரென்த்லாம் இருக்குது அதில். அந்த ஸ்ட்ரென்த்து தான் லாஸ்ட் மினிட் கேண்டில் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுது. எங்கே இருக்குது அந்த கேண்டில்? பிலோ Z1, தெரியுதா? பிலோ Z1 க்ளோஸ் ஆயிருக்கு, புரியுதா இல்லையா? இஃப் யூ லுக் அட் ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்கு இல்லையா? அப்போ அடுத்த க்ளோஸ் ஏன் இங்கே வருது? இங்கேருந்து ஸ்ட்ரென்த் எங்கே போயிருக்கு? ஷிஃப்டிங் டு மேலேயா ஷிஃப்டிங் டு கீழேயா? ஸோ சென்டிமெண்ட் படி மார்க்கெட் டே 1 கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கானா? எஸ், பிரேக் பண்ணி. ஸோ நாளைக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணி கம்ஃபர்டபுளாக நிப்பாட்டணும்னு வச்சுங்க, ப்ரெஷர் பில்ட் ஆகுமா?
ஸோ மார்க்கெட் கூட ட்ராவல் பண்ணுவோம். மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்வோம். ஆஸ் சச் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் பேசிக்கலி என்ன நடக்கணும் அப்படின்னாக்கா, அந்த பிஇ லெவல் ஞாபகம் இருக்கா? ஓகே. 21,800 யாராவது சார்ட் சிஸ்டத்தை இருந்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்களேன். ஓப்பன் பண்ணால் சொல்லுங்கள். அது வரைக்கும் வில் ஜம்ப் இன் டு ஏஷியன். ஓகே. ஸோ அந்த பையிங் ப்ரெஷர் இருந்ததுனால இந்த கேண்டில் பையிங் ப்ரெஷர் இருக்கான்னு செக் பண்ணோம். இல்லை, செல்லிங் ப்ரெஷர் கம்ஃபர்டபுளாக கீழே இருக்குது. கரெக்டா? எஸ் சார் நோ? இது பாருங்கள், ஓப்பன் ஆகும்போது செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. தெரியுதா? ஓகே. இப்போது இஃப் யூ லுக் அட் இந்த டெய்லி கேண்டில் பாருங்கள், இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் வந்துருக்கு. கரெக்டா? ரைட். இப்படி ஹையர் ஃபார்மேஷன் வரும்போது இதெல்லாம் பையிங் ஸ்ட்ரென்த். இந்த கேண்டில் வால்யூம் பாருங்க, தெரியுதா? ஓகே. ஸோ இன்னைக்கு கேண்டில் விட்டுருங்க. ப்ரீவியஸ் டே எங்கே ஹை ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த இடம். கரெக்டா? எஸ் சார் நோ? என்ன டேட் இது? ஓகே. அதுக்கு முன்னாடி எங்கே ஹை ஃபார்ம் ஆயிருக்கு? ஓகே. ஸோ இதோடைய லோ Z2, இதோடைய லோ Z1 வச்சுக்கலாமா? வால்யூமில் பேட்டர்ன் சார்ட்டில் வரைகிற மாதிரி இது Z1 Z2 மாதிரி. இப்போ வால்யூமில் வரைஞ்சா இது Z2 இது Z1. புரியுதா இல்லையா? இதில் எங்கே இருக்குது வால்யூம்? உங்களுக்கு ஹையஸ்ட் வால்யூமு இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? புரியுதா உங்களுக்கு? இந்த கேண்டில் எதுக்காக எடுத்தேன்? ஹெச்இசியா? கரெக்டாக சொல்லுங்கள். சிக்னிஃபிகண்ட் கேண்டில். ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் ரன் பண்ணும்போது அந்த ரன்னிங் ஷோக்கு எந்த கேண்டில் முக்கியமான காரணமாக இருந்தது? இந்த கேண்டிலில் உயிர் இருந்தது. கிளியரா? எஸ் ஆர் நோ? அப்போது எப்படி சார் நான் உயிருக்குன்னு நம்புறதுன்னா, இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைமாக இதுலேருந்து பிரேக் அவுட்டாக வெளியே போயிருக்கு. தெரியுதா? செகண்ட் டைம் மறுபடியும் உள்ளே வந்திருக்கு. வெளியே போயிருக்கா? பாருங்கள், இங்கேருந்து வெளியே போச்சு. இந்த ஹையை திருப்பி அந்த இடத்துல வந்தோடனே லைஃப் டைம் ஹை மறுபடியும் போயிடுச்சா மேலே? இதை டேக் அவுட் பண்ணிடுச்சா? திருப்பி அங்கேயே தான் மார்க்கெட் விளையாட்டு இருந்தது. தெரியுதா? ஃபர்ஸ்ட் டைமாக அதை டெஸ்ட் பண்ணுது. மார்க்கெட் மேலே போகணும் இல்லையா? மார்க்கெட் போகல. ஏன்? நிஃப்டியோட சென்டிமெண்ட்டு கீழே இருக்குது. நிஃப்டி கூட ட்ராவல் பண்ணுது. அப்போ நிஃப்டியோட ட்ராவல் பண்ணும்போது இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சான்னு கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நிஃப்டியை விட ஸ்ட்ராங்காக ஓப்பன் ஆகிருக்குது. புரியலன்னா திருப்பி கேளுங்க. சிக்னிஃபிகண்ட் கேண்டில் பிளே வைட்டல் ரோல். இந்த கேண்டில் ஏன் ஸ்பெசிஃபிக்காக 27ஆம் தேதி எடுத்தேன் அப்படின்றதுக்கு முதல்ல உங்களுக்கு சொன்னேன். வால்யூமில் Z1 Z2 எப்படி பார்க்கணும்னு. வால்யூமில் Z1 Z2 பார்க்கும்போது அந்த Z1ல எங்கே ஸ்ட்ராங் சிக்னிஃபிகண்ட் கேண்டில் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அதோட ஸ்ட்ரென்த் தான் ப்ளே அவுட் பண்ணியிருக்கா? எஸ், ப்ளே அவுட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக அந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகுதா? ஆச்சு. சிக்னிஃபிகண்ட் கேண்டில் மேலே ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணி போல்ஸ்டார் நெகட்டிவாக இருந்தாலும் சென்டிமெண்ட் படி ஓப்பன் ஹை. ஓகே. இப்போ திருப்பி மார்க்கெட் உள்ளே வருது. ஏன் இந்த ஸ்டாக் விழுது? நிஃப்டியும் விழுது. கரெக்டாக? கிராண்ட் ஃபாதர் மூடு என்னவா இருக்கோ அதே தான் சன்னோட மூடும் மேக்ஸிமம் இருக்கும். அப்போது இங்கே வரும்போது, இந்த இடத்துல வரும்போது
இந்த கேண்டில் என்னன்னா ப்ரீவியஸ் எந்த இடத்துல உங்களுக்கு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணீங்களோ அந்த இடம் ஃபர்ஸ்ட் டைமா டேக் அவுட் ஆயிருக்கு. If you look at கட்டாய் மேலே போகும்போது ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆனால் ஒவ்வொரு கேண்டில் இங்கேயும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, இங்கேயும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. கரெக்டா? எல்லா கட்லையும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, பையர் ஸ்ட்ரென்த். கரெக்டா இல்லையா? அப்போ இந்த கேண்டில் கட்டாயி இங்கேருந்து இங்கே போயிருக்கா? இந்த கேண்டில் கட்டாயி தானே இது மேலே போயிருக்கு. அப்போ இந்த கேண்டில் கட்டாயி இங்கே மேலே போயிருக்கா? இந்த கேண்டில் கட்டாயி இங்கே மேலே போயிருக்கா? ஸோ இந்த இடத்துல வரையும் போது மார்க்கெட் நான் திருப்பி உங்களுக்கு வரைகிறேன், அப்போ தான் உங்களுக்கு லாஜிக் புரியும். இப்போ மார்க்கெட் எல்லோ வச்சுருக்கேன் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ மார்க்கெட் பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போதே அதுக்குள்ளே தான் வந்திருக்கு. ஆனால் சிக்னிஃபிகன்ட் கேண்டிலுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கானா? எஸ். திருப்பி சிக்னிஃபிகன்ட் கேண்டில்னு எதை சொல்கிறேன்னா, வால்யூம் கேண்டிலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிரான்சாக்ஷனில் தம் இருக்கான்னு நம்ம ஆடிட் பண்ணணும். அந்த ஆடிட் தான் இந்த மாதிரி அட்டம்ப்ட் எடுத்து ஸ்ட்ரென்த்து காட்டுறது. நான் இதை இன்னொரு ஸ்டாக்கில் காட்டுறேன், அப்போ தான் நீங்கள் பிலீவ் பண்ணுவீங்க. இது எப்படி பார்க்கணுன்றதை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ப்ராக்டிஸ் பண்ண வராது. யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். அதனால தான் ஒரு ஸ்டாக் எடுத்து ஒரு வாரம் ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்கன்னு பல முறை சொல்லியிருக்கேன். இது நிறைய பேர் நீங்கள் இன்னும் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்கல. நான் ஹெச்டிபி டேவாக இருக்கும்போதும் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் தட் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஸ்டாக் இருக்கணும். இந்த ஸ்டாக் எப்பவுமே மாறி இருக்காது, அடிக்கடி அப்படியே தான் இருக்கும். கரெக்டா? டெய்லி நம்ம சௌரியத்தெல்லாம் மாற்ற மாட்டேன். புரியுதா இல்லையா? கிளியர்? ஸோ அந்த இடத்துல வந்தோடனே ரியாக்ஷன்ஸ் பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதா இல்லையா? இது ஏதாவது புதுசாக நான் சொல்லி கொடுத்தது? இஃப் யூ வாண்ட் டு செக், ஐ கேன் ப்ரூவ் யூ. 28 எஸ் ஆர் நோ? 28 ஹையஸ்ட் வால்யூம் ஃபார்ம் ஆன இடம் அது. பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குது? இதானே ஹையே, லோ இதானே, கீழ் நோக்கி தானே வந்திருக்கு மார்க்கெட் இன்னைக்கு. அதில் ஹையஸ்ட் டிரான்சாக்ஷன் நடந்த இடம் இது, லாஸ்ட் க்ளோசிங் கேண்டில் தெரியுதா? அப்போ அந்த கேண்டில் டாப் பாட்டம் மார்க் பண்ணி வச்சுக்கணா. இதோட இந்த லோ கீழே இருக்கிறதுனால ஐ கன்சிடர் திஸ் ஆஸ் அ ஸ்டாப் லாஸ், அட்லீஸ்ட் ஜோனு. ஏன்னா இங்கே தான் திருப்பி வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கான், இதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு அந்த டேல. தெரியுதா? திருப்பி இந்த டேல வந்து மார்க்கெட் முடிக்கும் போது இந்த லெவலில், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லெவலில் தான் வந்து க்ளோஸ் ஆனா. நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் பாருங்கள், சிக்னிஃபிகன்ட் கேண்டில் மேலே தான் ஓப்பன் ஆகுது. ஆனால் இந்த லெவலுக்குள்ளே வரும்போது ரியாக்ஷன் காட்டாதனால இதுக்கப்புறம் இதில் உயிர் இருந்தானா உயிர் இல்லைனா என்ன? கிளியர்? எனி டவுட்? டாக்டர் ரெட்டி எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? இந்த லெவல் ரொம்ப லைட்டாக வரைஞ்சிருப்பேன், மற்றபடி எந்த கலரும் மாற்றம் இல்லை, அதே லைன் தான். இப்போ அந்த லைன் கண்ணுக்கு ஞாபகம் வந்துச்சா? இந்த லெவல் கண்ணுக்கு ஞாபகம் வந்துச்சா? இது ஒரு முக்கியமான லைன். கரெக்டா? எஸ் ஆர் நோ? மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? ப்ரீவியஸ் டேக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கா? செல்லர்ஸ் வந்திருக்காங்களா? இந்த லெவல் கிட்ட வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? இங்கே பிரேக் பண்ணாமல் தான் மேலே போயிருக்கான் ரிலையன்ஸில். அப்போது இன்றைக்கி ஓப்பனிங்லேயே என்ன பண்ணாத, ஓப்பனிங் கேண்டில் பிரேக் பண்ணிட்டான். கிளியரா? தெரியுதா? பிரேக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இங்கே என்ன வேலை? வரக்கூடாதுல்ல? ஸோ இதில் மறுபடியும் ஒரு ஹெட் இப்போ ஆப்ரேட் பண்ண போகுது. அந்த ஹெட் இங்கே இருக்கா இங்கே இருக்கான்றது நாளைக்கு மார்க்கெட்டில் தெரிஞ்சிடும். கிளியரா? இன்னைக்கு பேட்டர்னு இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு இதில். கிளியரா?
இந்த லைன்ல ஹையஸ்ட் டிரான்சாக்ஷன் நடந்த கேண்டில் இதான். கரெக்ட்டா? புரியுதா? நாளைக்கு மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டா ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு சீன் கிரியேட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கங்க. இதுக்கு மேல செல்லருடைய ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆயிடுச்சு. யூ கேன் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபர்தர் ஷோ. கிளியரா? எனி டவுட் சோ ஃபார்? டவுட் இருக்கா? நீங்க ஏதாவது ஸ்டாக் ஷேர் ட்ராக் பண்ணி ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யூ கேன் ஆஸ்க் மீ. இங்க பாருங்க 1 மினிட் மணி. அதுக்கு முன்னாடி பாருங்க. நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ல இந்த ஸ்டாக் இருக்கு. கரெக்ட்டா? இந்த ஸ்டாக் எதன் அடிப்படையில் எடுத்தோம்னு எல்லாருக்கும் தெரியும்ல? எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்விங் கீழ் நோக்கி அப் ட்ரெண்ட் ஸ்டாக்கு, அப் ட்ரெண்ட்ல இருக்கிற ஸ்டாக்கு மெயின் ட்ரெண்டு, டென்டேட்டிவா மார்க்கெட் ஸ்விங் கீழ் நோக்கி வந்தது. மேக்ரோ சார்ட்ல என் ஃபார்ம் ஆயிருந்தது. என் ஃபார்ம் ஆயிட்டு கீழே போகாம மறுபடியும் போயிட்டு எங்கேருந்து வந்தோ அங்கேயே டச் பண்ணிடுச்சு. தெரியுதா? எஸ் ஆர் நோ? இந்த இடத்துல நம்ம பையிங் இண்டிகேட் பண்ணோம். திருப்பி மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்துச்சு. இந்த லெவல் Z1, இந்த லெவல் Z2. கிளியரா? புரியுதா? புரியுதா இல்லையா? ஏங்க 5 நிமிஷம் கேண்டில்ல Z1 Z2 பார்க்கறது தாங்க இதில் வரைஞ்சிருக்கேன். Z1 Z2ங்க என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு ஜென்டில்மேன். என் பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் ஸ்விங் Z1, செகண்ட் ஸ்விங் Z2. கரெக்டா? அதில் தானே போய் பையிங் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகி இந்த இடத்துல சடாலாம் போய் உடச்சிருக்கான். தெரியுதா இங்க? அப்போ இங்க பையர் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல? அப்போ இங்க எங்கேயோ இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுனால தானே மார்க்கெட் மேலே போகுது. இங்கேருந்து ஜஸ்டிஸ்லாம் இவ்வளோ தூரம் வந்திருக்குங்க. இங்க பாருங்க. இங்க இருந்து மார்க்கெட்டு இங்க வரைக்கும் எத்தனை நாள்? 70 நாள். கரெக்டா? இந்த 70 நாள்ல வெறும் 19 நாள். 51 நாள் கீழே விழுந்திருக்கு. 19 நாள்ல மார்க்கெட் கீழே விழுந்த இடத்துக்கு போயிடுச்சு. அப்ப இந்த 19 நாள்ல ஏதோ பிக் ஷாட் உள்ள வந்திருக்காங்கல்ல? அப்போ இந்த மேல வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் கீழ எவ்வளவு தூரம் வருவான்? அதிகபட்சம் Z1 டச் பண்ணுவான். Z2 போயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுமே. ஏன் இவ்வளவு தூரம் கீழ வந்து இது உடைக்காம மேல மறுபடியும் திரும்பி மேல போறான்? மறுபடியும் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த ஸ்டாக் ராக்கெட் மாரி பறக்க போகுது. யூ கேன் டேக் இட் அஸ் a மேஜிக். யூ கேன் டேக் இட் அஸ் a வண்டர் வேர்ட். ஆர் யூ கேன் டேக் இட் அஸ் ஆ என்ன வேணா வச்சுக்கங்க. மத்தவங்க சொல்ற மாரி சொல்றேன் பாருங்க. ஏன் மேல போகும்னு. சார் ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச் டபுள் டாப். சார் ட்ரிபிள் டாப் சார். பாருங்க ஏறுவான். இப்போ புரியுதா? புரியுற மாதிரி சொல்லியோ? சரி, இப்போ இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அதான் தேடுறேன். அது இன்னும் புரியுற மாதிரி பெட்டரா இருக்கும்னு சொல்றது. எங்க எங்க இருக்குது அந்த டூல்? சம்டைம்ஸ் அந்த டூல் என்னால் கண்டுபிடிக்க முடியல. இது பேர் என்ன சொல்லுவாங்க? இப்ப புரியுதா? கப் அண்ட் ஹேண்டில். இப்ப புரியுது இல்லையா? அதனால தான் தேடினேன். சரி, நானுமே தெரிஞ்சுக்கணும்ல உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கப் அண்ட் ஹேண்டில். இதுக்கப்புறம் பாருங்க வேற லெவல்ல போகும். பாஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ண போறான்னு நமக்கு தெரிஞ்சிடும். டோன்ட் வரி. இதை கப் அண்ட் ஹேண்டில் வச்சா நம்ம கண்டுபிடிச்சோம். எங்க இருக்கான் பாருங்க அவன். திருப்பி பாருங்க. நம்ம ஏதோ இடத்துல என்னைக்கோ வரைஞ்ச நல்ல நாள் அன்னைக்கு போட்டு வச்ச கோடை டச் பண்ணிட்டு மாதிரி மேலே போயிடான். மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா?
புதுசா எல்லாம் எதுவும் வரல ஜென்டில்மேன். அது கூட பேச ட்ரை பண்றோம். மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னு அது கூட பேசினாவே எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிரும். பையர்ஸோட ஸ்ட்ரென்த் பாருங்க எவ்வளோ இருக்கு இந்த ஸ்டாக்ல. ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் ஹையர் ஹை, செகண்ட் டைம் அட்டெம்ப்ட் ஹையர் ஹை, தேர்ட் டைம் அட்டெம்ப்ட் மறுபடியும் மேலே தான் போயிருக்கான். இந்த ஹை பிரேக் அவுட் பண்ணலைனாக்க லோ பிரேக் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் இதில் செல்லிங் ப்ரெஷரே பில்ட் ஆகும். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஜோனாக இருக்குது. நல்லா தெரியுது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிருக்கான், செகண்ட் அட்டெம்ப்ட்ல ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிருக்கான், தேர்ட் அட்டெம்ப்ட்ல பண்ணிட்டானா ராக்கெட். அகைன் ஹி வில் கோ டு 4, 5 ஆர் 5000. 10% வச்சுங்களேன் மினிமம் ரூ. 400. கிளியர்? எனி டவுட்? மார்க்கெட் ஸ்டில் அப் ட்ரெண்ட், மெயின் ட்ரெண்டு. Z2 பிரேக் பண்ணலை. வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் நிஃப்டிகா சென்டிமெண்ட்டு. நிஃப்டிகா சென்டிமெண்ட்டு நெகட்டிவில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நெகட்டிவ் க்ளோசிங்கு. 21,800 பிஇயை ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் ஓப்பன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன ரேட்டு? 28 அப்போ ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு எடுத்துக்குமா? ஆமாவா இல்லை? எனக்காகலாம் சொல்லாதீங்க. ஹெச்டிவிலாம் சும்மா ஃபார்ம் ஆகாது தெரியும்ல. 4-5 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? 28ஆம் தேதி எங்க இருக்கு? இங்க இருக்கா? போர் அடிச்சா சொல்லுங்க, ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ 28ஆம் தேதி டிரான்சாக்ஷனில் ஹை எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு? ரைட். நான் சொன்ன ஸ்ட்ரைக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல 28ஆம் தேதி ஹை எங்க இருக்கு பாருங்க, க்ளோசிங் எங்க இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம் லைன்லேயே இருங்க.